புரிஞ்சு நடந்துக்கிறாரு. அழுகுறா போய்கிட்டு இருக்கா. இன்னத்துக்கு இவங்க போக மாட்டல, வீட்டுல இருப்பா. ஏன் வீட்டுக்கு அங்க போய்கிட்டு இருக்கா? சரி, வருத்தப்படாத. நமக்கு 4 உறவு இல்லைன்னா இப்படிதான் போறவங்க வரங்கிட்டயோ ஏச்சு பேச்சு வாங்கிதான் ஆகணும். என்ன அந்த வீட்டுல நீ நிரந்தரமா பாதுகாப்பா இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கு கொடுப்பன இல்ல. எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்ல கிழவி. சோத்துல விஷம் வச்சிருவேன்னு சொல்லிட்டாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்கா இவா? யாரு பேசிருப்பா? அதான் அதே வீரப்போட கிளம்பி வந்துட்டல. வா, அந்த பையன் அண்ணன் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம அண்ணன் பொண்டாட்டியே மதிப்பு இல்லாம பேசிவிட்டு நீ ஏமாத்துறோம். பாவுல்ல ஆதிராக்கா எனக்கு சப்போர்ட் பண்ண போய் பாவம் அந்த அக்கா அவமானப்பட்டுட்டாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு கிழவி. பாவம், அது ஒரு வாயில்லாத பூச்சி. முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத முட்டாள்தனம்னு சொல்ல முடியாது. அது வளர்ந்த விதம் அப்படி. நல்லது கெட்டது பார்த்து வந்த நமக்கே சில நேரத்தை என்ன முடிவு எடுக்கணும்னு தெரியாது. அது ஒரு வாயில்லாத பூச்சி. அது வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா அது இவ்வளவாறு புத்திசாலித்தனமா இருக்கிறத நினைச்சு பாராட்டணும். அந்த புள்ள பேசும்போது ஒரு நாள் கேட்டேன், இந்த புள்ள வாய் பேசினாலே அம்மா காரியை அடிப்பாளாம். எந்த கிளை சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமா, வேலை செய்த நேரம் அந்த புள்ள என்கிட்ட உட்காந்து மனம் விட்டு பேசும். அதுகிட்டதான் யாரும் மனம் விட்டு பேசுறதே இல்லையா? எல்லாருக்கும் அந்த புள்ள லூசா தானே தெரியுது. எல்லாரும் அந்த புள்ளைய முட்டாளா தானே பார்க்காவ. அப்பதான் அந்த புள்ள அந்த மனசுல இருக்கதெல்லாம் என்கிட்ட கொட்டி தீக்கும். அவ அம்மாக்காரி காதமரி அந்த புள்ள வாய் பேச கூட விட மாட்டாளாம். எங்க வாய் பேசினா நம்மள ஏத்தி கேள்வி கட்டுறானு அந்த புள்ள பேசவே விட மாட்டாளாம். அது விவரம் நெஞ்சு பேசும்போதே 14 வயசுலயே 15 வயசுல தான் வாயை திறந்து பேசிச்சான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தெரிஞ்சவிய புரிஞ்சவியன்னு யாருக்கிட்டையும் பழக விட மாட்டாளாம். பழகுனா எங்க தன்னை ஏத்தி கேள்வி கட்டுவாளோன்னு அந்த புள்ளைய அடைச்சே வச்சிருப்பாளாம். ஐயோ, அந்த புள்ள பிறந்த புள்ளைக்கு சமம். அதை யாருங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல. ஆனா அதிசயமா இருந்தது. உன்னை தருண் தம்பி பேசின உடனே வாய் திறந்து நியாயம் கிட்டுச்சு பாத்தியா? ஆமா பாட்டி. அது மட்டும் உங்களை மாதிரி நல்லா வளர்ந்துருந்தா நல்ல புத்திசாலியா இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதானே கடவுள் பொண்ணு திற மாமாக்கு முடிச்சு போட்டு கொடுத்திருக்காரு. அந்த பையன் கடைசி வரைக்கும் இப்ப புரிஞ்சுக்கிட்ட மாதிரி புரிஞ்சுக்கிட்டா நல்லது. அந்த புள்ளைக்கு வேற யாரும் கிடையாது. அந்த தம்பி தான் எல்லாம். இப்பவும் அங்க நடந்த சம்பவத்தை தான் புருஷன் தானே சொல்லுவான்னு நினைச்சுக்கிட்டியா? சொல்ல மாட்டா. அந்த அளவுக்கு அதுக்கு கூறு பத்தாது. அதான் வர சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்னாளா? இதே வேற ஒருத்தினா நான் உங்க தம்பியார் என்ன இப்படி பேசி விட்டாவ 2ல 1 பாருங்கன்னு சண்டை போட்டிருப்பா. இது வாயில்லாத பூச்சி. இது அந்த மாதிரி வேலையெல்லாம் பாத்துக்கிடாது. பாக்கிறதுக்கும் தெரியாது. சரி பாட்டி, இனி இந்த சைடே வர வேண்டாம். வேற ஊர்ல ஏதாவது வேலை தேடிக்கலாம். வேற வயிற்று பிழப்புக்கு போய் தானே ஆகணும். இங்க பாரு கிழவி, அந்த வீட்டுல இருந்து யார கூப்பிட்டாலும் இனி இந்த வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு வரக்கூடாதுன்னு. எந்த வீட்டுக்குனாலும் போலாம். ஒருத்தங்க வேண்டான்னு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அங்க போனா பழைய மரியாதையும் பழைய பாசமும் நமக்கு கிடைக்காது. போகக்கூடாது. கேட்டா இன்னொரு இடத்துல வேலை கிடைச்சிட்டு அங்க போய்கிட்டு இருக்கோன்னு சொல்லிருந்த கிழவி நம்ம 2 பேரும் பட்டினியா கிடந்துக்கிடுவான். உங்க அம்மாக்காரிக்கு ஒருத்தரை நம்பி வாழ்க்கை இழந்தால அனுபவிக்கட்டும். அவ பாட்டுக்கு வாழ்க்கை இழந்த கடைசி நானும் கஷ்டப்பட வேண்டியதாய் போச்சு கிழவி. இங்க பாரு, அவளை அப்படியே சொல்லி திட்டார. யாரும் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து காதலிக்கிறது இல்ல. காதலிச்சதுக்கு அப்புறம் தானே தெரிஞ்சிருக்கும். அவளும் 19 வயசுல தன்னை பறி கொடுத்திருக்கா. என்ன செய்ய விடு. என் பாட்டி வாழ்க்கை பறி கொடுத்தால அவனை தேடி போக வேண்டாமா? வாழ்க்கை கொடுக்கன்னு உன்னை கொடுத்துட்டு போனவனே தேடி போகல, இவ எப்படி தேடி போவா? கஷ்டமா இருக்கு கிழவி. எவ்வளவுதான் நான் இந்த உலகத்துல பாடடிப்பேன், எவ்வளவுதான் போராடுவேன். விடு, உனக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். தெரியாம அந்த புள்ள மேல ஆசைப்பட்டுட்டல. திறக்கார அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. தகுதி இல்லாம ஆசைப்பட்டது ஏன் தப்பு. இங்க பாரு, இனிமே இதை பத்தி பேசக்கூடாது. என்ன நேரமோ தெரியல. சரி வா போவோம். ஆமாட்டி, நீ எதுக்கு அந்த விக்ரம் பைக்கிட்ட பேசுன? ஐயோ கிழவி, எல்லாரும் வெளி தோற்றத்தை வச்சே எடை போடுவீங்களே. யாரும் மனசு புரிஞ்சுக்கிறதே கிடையாதா? அவன் கெட்டவனா இல்ல பாட்டி, கெட்டவனா வளர்க்கப்பட்டவ. நான் வரும்போது எதுவுமே நான் பேசல. நான் பேச போனதுக்கு ஒழுங்கா போயிருன்னு அவன் என்ன அதட்டிட்டான். அந்த விக்ரம் பையலா பாட்டி, அவனை பத்தின சில ரகசியம் உங்களுக்கு தெரியாது. அவன் மனசுல இருக்க வலி எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானும் அவனை ஒதுக்கி வச்சுட்டு போனேன். நம்மளாம் மனுஷனா பிறக்கிறதுக்கு தகுதி இல்லாதவங்களா ஆயிருவோம். ஆனா இப்ப தரம் தம்பி ஒண்ணு தப்பா நினைச்சிட்டாவல்ல, அதுக்காக ஒவ்வொருத்திட்டா போய் நம்ம நிரூபிக்க முடியுமா? நாங்க நல்லவங்க நிரூபிக்க முடியுமா? அப்படி ஒரு உறவு நமக்கு தேவையில்லை. நான் நினைச்சிருந்தா அங்கேயே என்ன நிரூபிச்சிருக்க முடியும்.
அப்படி நிரூபிச்சுதான் அங்க வாழணும்னு அவசியம் இல்ல. பட்டினியா கடந்து செத்தாலும் பரவாயில்ல, நாமளா போய் சேரணும். நானாவா செத்து போகணும்னு ஆசைப்படுறேன். கூனி குறுகி கூழ கும்பிடு போட்டு என்ன நிரூபிச்சுதான் அங்க நல்ல சொருத்திங்கன்னு எனக்கு அவசியம் இல்ல. இந்த ரோசனா மட்டி நம்மள வீடு விட அலைய வைக்குது. சோத்தை விட தன்மானம் ரொம்ப முக்கியம் கிழவி. இப்பொழுது என்ன பிரயோஜனம்? அண்டையில அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அந்த புள்ளை நீ நேசிச்சலடா, அந்த புள்ளைய உரிமைக்கு காதலிச்சுட்டு அந்த புள்ளைய வீட்டு அனுப்பியிருக்க. அதை விடு, இப்ப பொண்ணுக்கு என்ன சொல்ல போற? அவனுக்கு தெரிஞ்ச மனசு எவ்வளவு வேதனைப்படும். மனசு வலிக்கிட்ட, தப்பு பண்ணிட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்ட. ஆதிர அவன் அப்படி பேசிருக்க கூடாது. அவன் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சா. நான் முட்டாளு மாதிரி நடந்துகிட்டேன்டா. ஏய், ஆதிர மனசு காயப்பட்டுச்சுன்னா பொண்ணு திற மருந்தா இருப்பான். ஆனா அந்த புள்ளைக்கு யார்டா இருக்கா? இவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்திட்டு இங்க வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. உன்னால என் தம்பின்னு சொன்னதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த பிள்ளைக்கு யாரா இருக்கா? நம்ம வீடே தஞ்சோன்னு இருந்ததுல, மீச மாமா பொண்ணு தர மாமான்னு நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி வந்த புள்ளைய இப்படி அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்க. வாடா போய் கூட்டிட்டு வரலாம் பிளீஸ், வாடா. எந்த மூஞ்சிச்சு என்ன கூப்பிடுற? அழகுராணி வேணும்டா, நான் பேசுற தப்புதான், வாடா. ஆனந்தி என்ன என்கிட்ட கத்திட்டு கிடக்கா. இனி தருண் மூஞ்சில நான் முடிக்க மாட்டேன்னு கத்திட்டு கிடக்கா. ஏன்டா இப்படி வேலை பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனந்தி அது என்கிட்ட சொல்லிட்டா. ஆதிரா இல்ல பொண்ணு திறக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டா. மனசுக்குள்ளே கடந்து அழுதுட்டு இருப்பா. ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? ஆனந்தி எவ்வளவு கோத்துல இருக்கா தெரியுமா? இப்ப நான் அங்க சமாளிப்பா, ஒன்ன பாப்பனா? ஏண்டா வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டே நீ? வாடா, அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு வரலாம், வாடா. நான் காலில் வேணாலும் விழுறேன், வாடா. சரி அழாத, அழாதன்னு சொல்றல. நீ அழுத பார்க்க சத்தி எனக்கு இல்ல. நானே அந்த பொண்ணு காலில் விழுந்து நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன், வா. நான் செஞ்ச பாவத்துக்கு நானே காலில் விழுறேன், நீ ஒண்ணு விழ வேண்டாம். கூட பொண்ணு ஆயிட்டல, உனக்கு நல்லது கெட்டது நான் தானே பார்க்கணும். டேய், அவன் எதிர்காலம்டா. டேய், நாங்க அண்ணன் தம்பி, எங்களுக்குன்னு பொண்ணாட்டி பிள்ளை வரும்போது கொஞ்சம் உன ஒதுக்கிறாண்டா வைப்போம். ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவதான உனக்கு எல்லாமே. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சுக்கு நாங்க சந்தோஷத்துல இருந்தா அதுல மண்ணாளி போட்டுட்டு நிக்கிற. சரி வா, அந்த பொண்ணை போய் கூட்டிட்டு வரலாம், வா. சரி, அதுக்கு முன்னாடி ஆதர கால விழுந்து மன்னிப்பு கட்டிட்டு வர, அதை பாத்துக்கலாம். நீ மத வா. வேண்டாம், பொண்ணு திரைக்கு தெரிஞ்ச வருத்தப்படுவா. ஆதிரா சத்தியமா சொல்ல மாட்டா, எனக்கு தெரியும். ஆதிரா பாக்கறதா வெகுளியா இருப்பா. ஆனா இந்த கோல் முட்டி கொடுக்கறது, பூசை வந்தன சொல்றது, இதெல்லாம் அவன் பழக்கமே கிடையாது. நீ வா. சரி, பொண்ணு வந்துட்டான், வாடா. உள்ள வாமா, உள்ள வாமா, வா. உள்ள வா, ஒண்ணு இல்ல, வா. என் புள்ள மாதிரி நீ உள்ள வா. தருண், யார் வந்திருக்கான்னு பாரு. ஏய் தருண், என்ன? என் வண்டியில இருக்குது, இவங்க ரெண்டு நம்ம வீட்டுல கொண்டு விட்டுது, போ. வாமா, வா. இருக்கட்டும் மீச மாமா. சரி அதாவது போ, வீட்டு கூட்டிட்டு போ, போ. என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா. நான் ஆதிராவே தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. சரி வீட்டுக்கு கூட்டிட்டு போ, அவளை நான் பாத்துக்கிறேன். ஐயா உசுரு, நான் பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிருடா, என்ன மன்னிச்சிருடா. பொண்ணடா நீ, போ. நீ பெண் கிழங்கு என்னால தாங்கிக்க முடியாது, போ. உசுறு வந்திருக்கு, கூட்டிட்டு போ. அவசரப்பட்டுட்டேன்டா, அவசரப்பட்ட வார்த்தையை விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிரு. போடா, அதான் உசுறு வந்திருக்கு, கூட்டிட்டு போடா. போடா, ஒண்ணு இல்ல, போ. கோவத்துல விட்டுட்ட, போ. இங்க பாரு, போக நம்ம மட்டும் தான் வச்சிருக்கணும். நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல, புரியுதா? அவங்க யாருக்கிட்ட பேசணும் பேசக்கூடாது, நம்ம ஆர்டர் போடக்கூடாது. நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு தெரியும், புரியுதா? பரவாயில்ல, நீங்க தானே பேசுனீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். தங்கமான புள்ளைய வச்சுக்கிட்டு என்னடா வேலை பார்த்திருக்க? பரவாயில்லையா, வீடு வா, வீட்டுக்கு போலாம், வா. பேசுனது தப்புன்னு மனக்கசந்து அழுதுருக்க பாரு. பரவாயில்லையா, வா. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. மன்னிப்பு கேட்டதே போதும், வா. பரவாயில்ல, வாங்க. எப்படி திரும்பி வந்தீங்க? நாங்க எங்க திரும்பி வந்தோம்? உனக்கு அண்ணனா இல்ல அப்பனா இருக்கான் பாரு, அந்த பையன் எங்க கால விழுந்து கூப்பிட்டா. எனக்காக கால விழுந்தானா? ஏண்டா ஏண்டா, நான் உன்னை தம்பியா பாக்கடா, எத்த புள்ளையா பாத்துட்டு இருக்கேன். உன் சந்தோஷம், உன் எதிர்காலம் எங்கன்னு எனக்கு தெரியாதே. என்ன மன்னிச்சிருடா. அதெல்லாம் உங்க அண்ணன் மன்னிச்சுட்டாவ. சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் வேலை பார்க்கணும்.
என்னடா டியூட்டிக்கு போகலையா? எப்பவும் 2:30க்கு போவியா? என்னாச்சுடே? அது ஒண்ணு இல்லம்மா, அவ நைட்டு தூக்கம் இல்லாம இருந்தா, விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்கினா. பக்கத்துலயே இருங்கன்னா சரி போன அப்புறம் முடிச்சிடக்கூடாதுன்னு மதனை போக சொன்னேன். தூங்குறாளா முடிச்சிருக்காளா? அவ தூங்கிட்டு தான் இருக்கா. அதான் நான் இப்ப டூட்டி கிளம்பிட்டேம்மா. சரியா பாத்து போ. இல்ல இல்ல, மாமனார போய் பாத்திர வேண்டியதா. நம்மளை இந்த பிரச்சனை இருந்து காப்பாத்தணும்னா மாமனாரால மட்டும்தான் முடியும். நல்ல ராத்திரி ஃபுல்லா யோசித்து பார்த்துட்டேன். மாமனாரை தவிர நம்மளை யாராலையும் காப்பாத்த முடியாது. தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்ன. எனக்கு முன்னாடி எப்படி எந்திரிச்சு கிளம்புனா? நான் யூனிஃபார்ம் போடும்போது கூட தூங்கிட்டே இருந்தா. இல்ல இல்ல, மாமனாரை பாக்குறதுதான் இதுக்கு சரி. இங்கொத்த நான் நிக்கிறேன், என்ன பார்க்காம அப்படி எங்க தான் போறா? இவன் எங்க நிக்கான்? எங்க போறா? என்ன ஆச்சு இவளுக்கு? 4 பேர் நடவடிக்கையுமே சரியில்லையே. அப்படி எங்க என்ன கண்டுக்காம போய்கிட்டு இருக்கா? இவன் சந்தேகப்படுறானே. நான் செம்போலிய பார்க்க போவான்னு நினைக்கேன். ஏன் அவங்கள எங்க? அவ ஆனந்தி ஒத்தையில வேலை பார்த்துட்டு கிடக்கேன்னா அதான் செம்போலி போனா. அவ இல்லாம தான் இவன் எந்திர மாட்டாள. அதான் எந்திரிச்சுன்னா அவளை தேடி போய்கிட்டு இருக்கா. அப்படியா? அப்படின்னா என்கிட்ட சொல்லிட்டு போவா. இல்லைன்னா போகும்போது என்ன கொண்டு விட்டுட்டு போங்கன்னு சொல்லியிருப்பாள. அம்மா ஏன் காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க? யாருக்கிட்ட? என்கிட்டேவா? சரிம்மா, நான் தொட்டிக்கு கிளம்புறேன். சரிடா. இல்ல, இவன் சந்தேகத்தோட தான் போறான். அப்படி எங்க போறா? நானும் எப்படி இல்லாம யோசித்து பார்த்துட்டேன். எப்படி பார்த்தாலும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன ஆச்சு இவ்வளவு 4 பேருக்கும்? இவ்வளவு 4 பேர் நடவடிக்கை ஒண்ணும் சரியில்லையே. என்கிட்டயே சொல்ல மாட்டுக்கால, என்னமோ மறைக்கிறவள. தமிழே இல்ல, என்னாலதான் இங்க எல்லாருக்கும் கஷ்டம். பாவம் மீனா, அவளை என்ன பண்ணுவா? தமிழே, தினேசுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சதுன்னா வீடே 2 சந்தோஷமா இருக்கிற குடும்பம் 2 பிரிஞ்சிடும். நான் செஞ்ச தப்புனால தினேசுக்கு கஷ்டமும் வரும், அதே நேரத்துல அவமானமும் வரும். இந்த குடும்பத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிப்பாரு. அதுக்கு முன்னாடி நானே எங்கேயாவது போயிட்டா? தமிழே இல்ல, தினேசையும் பிள்ளைங்களையும் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அப்புறம் இவ்வளவு 3 பேரும் அவ்வளவுதான் உசுரோட செத்துருவாளுங்க. ஐயோ, நான் இதுல இருந்து எப்படி விடுபட போறேன்னு எனக்கு தெரியலையே. இதயமெல்லாம் படபடப்பா இருக்குதே. தமிழே, அத்தை என்ன பழமா யோசிச்ச மாதிரி இருக்குது? என்ன? ஒண்ணு இல்லத்த. ஒண்ணு இல்லல? இல்லத்த. தினேசுங்க தூங்கிட்டு இருக்காங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியா என்ன? இல்ல, லேட்டா இருந்துச்சனா அதான். பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும்னு தெரிஞ்சும் நீ எந்திக்கல? ஆமா. சரி பரவாயில்ல, ஸ்கூலுக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டாலும் பரவாயில்ல. தினேசை கொண்டு விட சொல்லு இப்போ. இல்ல, தினேசு தூங்குறாங்க. சரி. தமிழே, என்னங்க? பாப்பால பெற்றோட நான் ஸ்கூல்ல கொண்டு விட்டு வந்துடுறேன். அவ எந்திரிச்சோட எப்படியும் மதனிக்கு சொல்லதான் தேடுவா. அதுக்கு நானே கொண்டு விட்டு வந்துடுறேன். டயர்டா இருக்கு, நீங்களே படுத்து கொண்டு விட்டு வந்துடுவீங்களா? நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுமா. பிள்ளை நான் படுத்து விடுறேன். அத்தை வாங்க. அண்ணக்கிலேக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. பார்க்க வரணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இங்கேயும் வேலை சரியா இருக்குதா? முடியல. என்னம்மா திடீர்னு? தமிழை பார்க்கணும் போல இருந்தது, அதான்டா வந்தேன். இவ்வளவு காலையிலே வா. ஏன்டா பிள்ளைய பார்க்க வரக்கூடாதா? இல்லம்மா, எப்பவும் 11 மணி 12 மணிக்கு வருவீங்க. இல்லன்னா தமிழ் அங்க வருவா. நீங்க வர மாட்டீங்களே, அதான். அது ஒண்ணு இல்லடா, சும்மா பிள்ளைய பார்க்கணும் போல இருந்தது, அதான். என்னமோ நடக்கிற மாதிரியே தோணுதே. என்ன கெட்ட கனவு எதுவும் கண்டில? அதான் அண்ணக்கிலே அக்காங்கது. ஆமாக்கா, மனசுக்கே சரியில்லை, அதான் பிள்ளைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா, பாப்பா ரூம்ல தூங்குறா. அவளை எழுப்பி பட்டு விடுங்க, நான் கொண்டு விட்டுட்டு வரேன். வா, பட்டு ரெஸ்ட் எடு வா. சரிங்க. ஆஸ்பத்திரிக்கு என்ன போமா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. இதனால என்கிட்ட சொல்லு. இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, நான் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போல, உன் கூட இருக்கேன். என்ன? எனக்கு ஒண்ணு இல்லங்க, நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வா உள்ள போலாம் வா. என்னக்கா, பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எனக்கு நீ இல்லாத குறை ஒண்ணுதான். அதான் இப்ப அண்ணன் வந்துட்டாங்களே. ஐயோ நீ வேற. என்னக்கா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? சந்தோஷத்துக்குலாம் எந்த குறையும் இல்ல. பிள்ளைங்க சந்தோஷம் தானே நம்ம சந்தோஷம். அவங்க சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். அது சரிதான். அது தூக்கமே வரல. புள்ள கண்ணுக்குள்ளே வந்துட்டு இருந்தா. படுக்கு முன்னாடி எப்பவும் போன் அடிப்பா. எத்தை சாப்பிட்டீங்களா, மாத்த சாப்பிட்டீங்களா, பாலை குடிச்சிங்களான்னு 1000 கேள்வி கேப்பா. ஏன் பெட்ஷீட்டை மூடிட்டேன்னு கூட நம்ம சொல்லணும். அப்பதான் வச்சுட்டு அவ தூங்குவா. நேத்து போனே பண்ணலையே. சரியான நேரத்துக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. என்னக்கா சொல்றீங்க? இந்த 4 நட்புகளும் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிருக்காங்க. எங்க நம்ம கிட்ட சொன்னா நம்ம மனசு கஷ்டப்படும்னு பிள்ளைங்க மூடி மறைக்காங்க.
கெட்டினவனுக்கும் நம்மளுக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு தனக்குள்ளே இந்த வலி வச்சுக்கிட்டு அழுதாங்க. அதான் புள்ள நேத்து ஃபோன் பண்ணலையாக்கா? அதான் நீ இப்ப வந்துட்டல, நாம எதுக்கு இருக்கோம்? நீங்க கொஞ்சம் தமிழ கண்காணிச்சுக்கிட்டீங்கன்னா. தமிழ் என்னக்கா? 4 பிள்ளைங்களையுமே நான் கண்காணிக்கிறேன். பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறேன். சரியான நேரத்தை தான் கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு. விடுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். அம்மா தமிழே, அவன் அன்பரசியை கூட்டிட்டு வாமா, நான் ஸ்கூல்ல கொண்டு விடுறேன். அம்மா இருக்கட்டும், நான் கொண்டு வரல. வேண்டாயா, நீ வீட்ல இரு. வேண்டாமா, நீங்க அலைய வேண்டாம். ஆட்டோல தானே போறேன், அன்பரசியை வர சொல்லு. இருக்கண்டி, ஏன் பயப்படுற? பாரு, எதுனாலும் என்கிட்ட சொல்லி நான் பாத்துக்கிட்டேன். பாரத்தை என்கிட்ட தந்துட்டு நீ நிம்மதியா இரு. ஒரு புருஷனை நான் உனக்கு எதுக்கு இருக்க? எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டேன். என்கிட்ட சொல்லு. இது போதுங்க, இப்போ நான் நிம்மதியா தான் இருக்கேன். ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்பேன். என்னம்மா, என்ன சொல்லு. எதுனாலும் என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல? என்னடி வார்த்தை சொல்ற? உன்னை விட்டு நான் எங்க போவேன்? யார் மேல கோவத்துலனாலும் என்னை விட்டுட்டுலாம் போக மாட்டீங்கல்ல? என்னடி பேசுற? வீட்டுல இருந்தா நீ தேவையில்லாம இப்படிதான் பேசிட்டு இருப்ப. நான் வண்டியை ரெடி பண்ணிருக்கேன், சரி எல்லாம் கட்டிட்டு வா. எங்க போறோம்? அப்படி ரிலாக்ஸா போயிட்டு நாளைக்கு வந்தா போதும். அன்பரசிய அம்மா கிட்ட அனுப்பி வை. அத்தை கிட்டயா? அதெல்லாம் அம்மா பாத்துக்கிடுவாங்க. வா, நம்ம கிளம்பலாம். அத்தை இப்ப எங்க அம்மாட்ட சொன்னேன், எங்க அம்மாவே வழி அனுப்பி வைப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அதனால ஒண்ணு பிரச்சனை இல்ல, வா. சரி, அப்போ நான் சாரி கட்டிட்டு வரட்டா? சரி, சேலை எடுத்து கட்டிட்டு வா. உங்களுக்கு பிடிச்ச சேலை கட்டட்டுமா? நீ கட்டுற சேலை எல்லாமே எனக்கு பிடிக்கும். மொத்தத்துல நீ சேலை கட்டினாலே எனக்கு பிடிக்கும், தெரியும்ல? போங்க. இங்கதான் நிப்பேன், நீ கட்டணும். ஐயோ போங்க, நான் கட்டிட்டு வரேன். பரவாயில்ல, போங்க. எங்கப்பா டெக்கு போட்டுட்டா அதனால விட்டுருவேண்ணா. அதெல்லாம் முடியாது, நான் உட்காந்துருக்கேன். சீக்கிரம் கட்டு, போலாம்.